Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம க்ரீமியா ரொம்ப சூப்பரா யம்மியான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தயிர் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் இந்த ஊறுற டைமில் நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ரா ஃப்ளேவர் போன உடனே நம்ம குழம்பு மிளகாய் தூளெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாய் தூள், அதாவது கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் கலந்தது, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, டொமேட்டோ அண்ட் கேஷ்யூ நட்லாம் போட்டு ஒரு பேஸ்ட், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸியை மட்டும் சும்மா நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும். இது ஒரு 1/4 கப் அளவு தான் இந்த தண்ணி இருக்கும், ரொம்ப கிடையாது. இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெய்லாம் இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வர டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறமா நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடுங்க. நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளோட சிக்கன் இந்த மாதிரி வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்குது. 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா நம்மளுடைய குழம்பு கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி நம்மளுடைய சிக்கன் கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் கிரேவிக்கு நம்ம கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்டிருக்கிறதால அது நல்லா ஒரு க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சிக்கன் கிரேவி தொட்டுக்க கொடுப்பாங்க இல்லையா, சப்பாத்திக்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.